வெல்கம் டு சால்வ் வித் பிரஷு. இன்றைக்கி நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட்லேருந்து கொஷின் பார்க்க போகிறோம். எ ட்ரெயின் met with an accident 120 km from station A. It completed the remaining journey 2/3 of the previous speed. அப்படி போகிறதுனால 1 hour 30 minutes லேட் ஆகுது. சப்போஸ் ஆக்சிடென்ட் 60 km அப்புறம் நடந்தால் லேட்டு 16 minutes. அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இப்போ 120 km ட்ராவல் பண்ணிடுதா, ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் 2/3 ஸ்பீடில் போய்ட்டுருக்கு. ஸோ ஸ்பீட் ரேஷியோ 3:2. சரிங்களா? அப்போ டைம் ரேஷியோ என்னவாக இருக்கும்? 2:3. ஓகே, அப்படின்னா ஒரு யூனிட் தான் நமக்கு வந்து 1.5 hour. அப்படின்னா 2 யூனிட் வந்து நம்ம பார்த்தோம்னா 3 hour கிடைக்கும். ஸோ 180 minutes. சரிங்களா? இப்போ செகண்ட் கண்டிஷன், ஒருவேளை 120க்கு அப்புறம் 60 km தள்ளி ஆக்சிடென்ட் நடந்திருந்தால் நமக்கு 60 நிமிஷம் டிலே. ஸோ ஸ்பீட் ரேஷியோ 3:2, டைம் ரேஷியோ 2:3. ஸோ ஒரு யூனிட் தான் நமக்கு வந்து 60 minutes. அப்படின்னா நமக்கு 2 யூனிட் பார்த்தா 120 நிமிஷம். இப்போது இந்த டைம் டிஃப்ரென்ஸ், இந்த 180க்கு 120க்கு ஒரு டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, 60 நிமிஷம். இந்த 60 நிமிஷத்தில் தான் 60 km நார்மலாக போகுது. ஸோ ஸ்பீடு வந்து நமக்கு 60 km/h. அப்போது ஆல்ரெடி நமக்கு வந்து 120 km ட்ராவல் பண்ணிடுச்சு. ஸோ மீதி இருக்கிற 3 hourல நமக்கு 60 km ஸ்பீடு. அப்போ 3 × 60 180. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 180 + 120 டோட்டலாக 300. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்